ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீப சீரியலில் தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அபிராமி எல்லாரையும் கோயிலுக்கு அழைச்சிட்டு வராங்க. அப்போ கார்த்தி தீபா எல்லாருமே கோயிலுக்கு வராங்க. இங்கே பார்த்தோம்னா சக்தி தீபா அழைச்சிட்டு அவங்க கார்த்தியோட ஆஃபீஸுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தோம்னா ஐஸ்வர்யா அங்கே இருக்கிறது பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, இந்த ஐஸ்வர்யாவை அங்கே நின்றுட்டுருக்குறா, நம்ம எங்கே போனாலும் இவன் வந்துருதால, இவட்ட எப்படியா தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சக்தி அவங்க தீபா அழைச்சிட்டு போகும்போது ஐஸ்வர்யா பார்த்துருந்தாங்க. இவ சக்தி ஆச்சா, இவ தீபாவோடலாம் வந்திருக்கிறா, கார்த்தியை பார்க்கறதுக்காக தான் அங்கே கண்டுபிடிச்சி வந்திருக்கிறா கார்த்தியோட ஆஃபீஸுக்கு, இவளை விடக்கூடாது, இதோட இன்னைக்கு இவ கதையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு துங்காவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஐஸ்வர்யா. இப்போ என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது, இப்படி சக்தியை தீபாவோட ஆட்டோவில் வந்திருக்கிறா, நான் அவளை ஃபாலோ பண்ணி தான் போயிட்டு இருக்கிறேன், நீங்களும் வந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது துங்காவும் சரி அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு அவளை எப்படியும் விட்டுறக்கூடாது, எப்படியாவது இவளை பிடிச்சி இன்னைக்கோட தீர்த்து கட்டிடணும் அப்படின்னு துங்கா ரவுடிகளோட கிளம்பியிருந்தாங்க. எங்கே பார்த்தோம்னா ஐஸ்வர்யா அவங்கள ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கும்போது தீபா ஒரு கோயிலை நிறுத்த சொல்கிறாங்க. அப்போ அவரும் நிறுத்தவும், எப்படியாவது நான் அவங்ககிட்ட தீபாவை காப்பாற்றணும், இந்த கோயிலுக்குள்ளுக்கு தீபாவை கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கும்போது அப்போ அந்த ஆட்டோக்காரர் தீபாவை அழைச்சிட்டு வராங்க. தீபா சுயநினைவே இல்லாமல் தான் அந்த கோயிலில் உட்காந்துருக்குறாங்க. எப்படியாவது அந்த ஐஸ்வர்யாட்டிருந்து தீபாவை காப்பாற்றி கார்த்தி சாட்டு ஒப்படைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாமியை போய் கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. கடவுளை நீ தான் இன்னைக்கு எப்படியாவது தீபாவுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும் அப்படின்னு சொல்லி கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா அபிராமியை தான் காட்டுறாங்க. அபிராமியும் தாலி எடுத்து கொடுக்குறாங்க கார்த்திட்ட. அப்போ கார்த்தி கேட்குறாங்க, என்னம்மா தாலியை தாரிங்க அப்படிங்கும்போது, இன்னைக்கு நீ எப்படியாவது தீபா கழுத்தில் தாலியை கட்டியே தான் தீரணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. நான் கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது, அதுவும் அவங்க கழுத்தில் இன்னைக்கு தாலியெல்லாம் கட்ட முடியாது அப்படிங்கிறாங்க. என்ன கார்த்தி, நானும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நீ எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரிக்கு தடங்கல் பண்ணிகிட்டே இருக்கிற, எனக்கு அதெல்லாம் தெரியாது, இன்னைக்கு தீபா கழுத்தில் அந்த தாலியை நீ கட்டியே தீரணும் அப்படிங்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே கார்த்தி சொல்லியிருந்தாங்க, இங்கே இருக்கிறது தீபா கிடையாது கீதா அப்படின்றதாங்க, உங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் தீபாவை நாங்கள் அழைச்சி வச்சிருக்கிறேன், மற்றபடி இது தீபா கிடையாது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே அபிராமியும் குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன கார்த்தி நீ சொல்கிற, நீ சொல்றதெல்லாம் உண்மை அப்படிங்கும்போது ஆமாம்மா உண்மைதான் அப்படிங்கிறாங்க. அப்போ தீபாவுக்கு என்னதான் நடந்துச்சு அப்படிங்கும்போது, தீபாவுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது, ஆனால் தீபா உயிரோட தான் இருக்கிறாங்க, ஆனால் இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியல, அவங்கள தான் நான் தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறேன், தீபாவை கண்டுபிடிச்சி கொண்டுட்டு வர வரைக்கும் கீதாவை நம்ம வீட்டில் நான் இருக்க சொல்லியிருக்கிறேன், அவங்களும் உங்களுக்காக தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே அபிராமி கீதா பக்கத்தில் வராங்க. என்னம்மா அச்சஸெல்லாம் பார்க்குறதுக்கு ஒன்று தீபா மாதிரியே இருக்குது அப்படிங்கும்போது, அதனால தான் நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தியா அப்படிங்கவும் மீனாட்சி சொல்கிறாங்க, நான் அப்போவே சந்தேகப்பட்டேன், இது தீபா மாதிரியே இல்லைன்னு சொல்லி நான் சந்தேகப்பட்டேன், என்னுடைய சந்தேகம் இப்போ உறுதியாகி போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ நம்ம தீபாவுக்கு என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கண்கலங்குறாங்க. அப்போ கார்த்தியும் அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. தீபா எங்கே இருக்காங்கன்னே தெரியலம்மா, அந்த கடவுளை தான் நான் கும்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது அபிராமியும் சாமியை போய் கும்பிட்றதுக்காக ஓடி வராங்க. கடவுளே, என் தீபாவுக்கு என்ன நடந்துச்சு, எங்கே இருக்கிறானே தெரியல, அவளை எப்படியாவது கண்ணில் காட்டிடு அப்படின்னு சொல்லும் போதே பார்த்தோம்னா தீபா இருமல் சமண்டு கேட்குது. இருமல் சத்தத்தை கேட்டதுமே கார்த்தி கேட்குறாங்க, இது தீபாவோட குரல் மாதிரியே இருக்குது, அப்போ தீபா எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கோயிலில் ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா சக்தி அவங்க ஐஸ்வர்யா கண்ணில் பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ துங்காவும் வந்துருந்தாங்க. ஐயோ, ஐஸ்வர்யா மட்டும் வந்தால் போதான்னு இவ துங்காவையும் வரவழைச்சிட்டாலே, இப்போ என்ன பண்ணதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லி பயத்தோடு இருந்துட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா துங்கா அவங்க பார்த்துருந்தாங்க. சக்தியை பார்த்ததுமே அவங்க பக்கத்தில் வரவும் தீபாவை அவங்க கத்தியை வச்சு மிரட்டுறதுக்காக வரும்போது கரெக்டாக கார்த்தி தடுத்து நிறுத்தியிருந்தாங்க. கார்த்தி தடுத்து நிறுத்திட்டு துங்காவை போட்டு அடிச்சிருந்தாங்க. கார்த்தியை சக்தி பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. கார்த்தி சாரை நம்ம எங்கெங்கெல்லாமோ தேடணும், கடைசியில் அவர் கோயிலில் வச்சு பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தோம்னா சரவணன் அங்கே வந்துருந்தாங்க. சரவணன் துங்காவை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ பார்த்தோம்னா கீதா தீபா எல்லாருமே இங்கே இருக்கிறாங்க. அப்போ துங்கா சொல்கிறாங்க, கார்த்தி நீ தப்பு பண்ணுற கார்த்தி அப்படிங்கும்போது, நீங்கள் தேடிட்டு இருக்கிற கீதா இவங்க கிடையாது, இவங்க என்னுடைய மனைவி தீபாவாக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் துங்காவுக்கு எல்லா உண்மையும் தெரிய வருது. அப்போ ஐஸ்வர்யா வேணும்னு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐஸ்வர்யா பற்றி அவங்க மறைக்கிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் கீதா இல்லாமல் தீபாவை இந்த மாதிரிலாம் தீர்த்து கட்டுறதுக்காக உன்னுடைய சுயநலத்தை நீ பயன்படுத்தியிருப்ப அப்படிங்கும்போது இப்போ கார்த்தி கீதாவை பற்றி சொல்கிறாங்க. கீதா மேலே எந்த தப்புமே கிடையாது, சொல்லப்போனால் உங்கள் தம்பி தான் இந்த மாதிரிக்கு தப்பு பண்ணியிருக்கிறான் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே துங்கா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிற கீதா அப்படிங்கும்போது இப்போ கீதா நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. உங்கள் தம்பி மேலே தான் தப்பு, என் தங்கச்சி இறந்ததுக்கு உங்கள் தம்பி தான் காரணம் அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்லவும் இது கேட்டதுமே துங்கா அதிர்ச்சி அடைகிறாங்க. என் தம்பி மேலே இருந்த பாசத்தில் அவன் பண்ணின தப்பு எல்லாமே என் கண்ணை மறைச்சிருச்சுது, இதுக்காக நான் கீதாவை தீர்த்து கட்டுறதுக்காக அலைஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு துங்கா திருந்தின மாதிரிக்கு காட்டியிருந்தாங்க. துங்கா அப்போ கீதாட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ கார்த்தினே சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிருங்க, சொல்ல பண்ணைக்கு உங்கள் ஒய்ஃப்னு எனக்கு தெரியாது,
கிடையாது, நான் கீதா நினச்சி தான் நான் தீபாவை போட்டு துரத்தி இருக்கிறேன், அது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஐஸ்வர்யா தான் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கேட்டதுமே வந்து அருண் வந்து ஓடி வராங்க, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரிக்கு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. அப்போ தீபாவுக்கு சுயநினைவு வந்துடுது. இதை பார்த்ததுமே அபிராமி குடும்பத்தோட அவ்வளோருமே சந்தோஷப்படுதாங்க. கார்த்தி வந்து தீபா கழுத்தில் தாலியை கட்டுறாங்க. இந்த மாதிரிக்கு இந்த கதையை எடுத்துட்டு போனால் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.